அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பராசக்தி படத்தில் வந்த செகண்ட் சிங்கர் தான். அந்த பாட்டோட பேர் வந்து ரத்னமாலா. ஸோ 2 days முன்னாடி இந்த பாட்டோட ப்ரோமோ சாங் அந்த ப்ரோமோ வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் அந்த பாட்டை நான் கேட்டுட்டேன். ரியாக்டெல்லாம் பண்ணி வீடியோலாம் எடுத்து பண்ணி போடல. பட் நான் பர்சனலாக அந்த பாட்டை பார்த்துட்டு இந்த பாட்டுக்கான ஒரு லிரிக்கல் வீடியோ வரும்ல, ஸோ அப்போவே பண்ணிக்கலான்ற ஒரு முடிவில் நான் வெயிட் பண்ணி இன்றைக்கி நாள் அது வந்திருக்கு. ஸோ நம்ம ஜெயஸ்ரீ மதிமாறன் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த மியூசிக் இஸ் ஸ்கோர்ட் பை ஜிவி பிரகாஷ் குமார் அண்ட் இட்ஸ் சாங் பை GV2. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணி நம்ம சுதா கொங்காரா அவர்கள், நம்ம அதர்வா முரளி, நம்ம ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்து வெளிவர போகும் படம் தான் இந்த பராசக்தி. ஸோ பொங்கல் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. எப்படி என்ன பண்ணுறது தெரியாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாடலை ஃபஸ்ட்டாக கேட்டு வந்துடலாம். பிகாஸ் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அது ஒரு லூப் மாடலில் அப்படியே போயின்ட்டு இருக்கு. ஸோ அடியாலய சாங் இந்த பாட்டை எப்படி இருக்கும்போது இல்லை. ஸோ வாங்க இந்த பாட்டை கேட்கலாம். ஸோ ரெடியா மக்களே? ஓகே, ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். రత్నమాలా Skate 25 and GV 100 and నన్ను వీడి నువ్వలా పోరాదే రత్నమాలా రత్నమాలా మిన్ను వీడి వెన్నలా போராதே உலகமே சுழல்வதேன் உதிரியாய் உடைவதேன் ஏதோ நூலொன்றில் வரைந்த குறிப்பு போலே தொலைந்தேனே ரத்னமாலா ரத்னமாலா என்னை விட்டு நீதான் நீங்காதே ஆஹா. கொரியோகிராஃபர் குளிந்தாவா? அதான் உன் பேரினில் நகல் நோகுதே என் பருவம் மடல் ஏறுதே பெண் உருவம் நிழலானதே மெய் சேர மானே வா. ஒவ்வொரு ஸ்லோ போதும் கூட நல்லா இருக்குது. அந்த 360 டர்ன் ரத்னமாலா கண்ணை விட்டு நீங்காதே. ஒவ்வொரு ஷாட் ரொம்ப நல்லா செதுக்கி இருக்காங்க. ஒரு ஃப்ரேம் சைன் மெலிதாய் முறுவல் கூடும் கருமேக கூட்டில் ரொம்ப ஹீலிங்கான ஒரு சாங்காக தெரியுதுங்க. ரொம்ப சட்டிலாக, ரொம்ப புள்ளியோடு நீளும் பாட்டை போ வீரல் இடுக்கின் பேனாமுனை இடம் மாற்றி நீயும் அதை உன்னே நீ தீண்டிடும் வைர மடல் தாழும் நானே ரத்னமாலா
ரத்னமாலா கண்ணை விட்டு இமைகள் நீங்காதே உலகமே சுழல்வதேன் உதிரியாய் உடைவதேன் ஏதோ நூலொன்றில் மறைந்து குறிப்பு போலே தொலைந்தேனே. ஆஹா, ரொம்ப நல்ல கம்போசிஷன் பா. அண்ட் கிரெடிட்ஸ் சரிகம்மா. ஓகே, இது ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி இதுவாக இருக்குது. லாஸ்ட் அந்த எழுதுகிற ஒரு சவுண்ட் கேட்குறதுல ஒரு பேப்பரில் ரொம்ப நான் நினச்சி ரத்னமாலா இந்த பாட்டு எனக்கு எங்கெங்கேயோ ஒரு ஒரு மைண்ட் செட்டை கொண்டு போயிடுச்சு. அது என்னென்னா, சாதாரணமாக ஜிவியோட பாடல்கள் வந்து எப்படிங்க சாஃப்டான கம்போசிஷன், காமான மெலடி சாங்ஸாக இருந்தால் ரொம்ப சட்டிலாக இருக்கும். அந்த வரிசையில் இந்த பாட்டும் அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆக போகுது. ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு, கேட்கும்போது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான டான்ஸ். அந்த அவங்க 2 பேரோட இந்த எலிகண்ட்டான டான்ஸ் மூவ்ஸை பார்த்தாலே தெரியுது. பிகாஸ் இட்ஸ் பிருந்தா மாஸ்டர். இதுக்கு மேலே என்ன வேணும், அந்த மாதிரியான ஒரு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக பார்க்குறதுக்கும் ரொம்ப ஐ கேச்சிங்கான இருந்து ஒரு டான்ஸ் மூவாக இருந்துச்சு. அண்ட் மெயின் கிரெடிட் கோஸ் டு த பூர்ணிமா, லைக் த காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா அவர்களுக்கு. பிகாஸ் அவ்வளோ எலிகண்ட்டாக நமக்கு தெரியறதுக்கான காரணம் அந்த காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஓவரால் அந்த கொடுக்குற ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் அண்ட் த டான்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்துக்கு, இந்த பாட்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பை தரப்போகுது. இப்போ வியூஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த பாட்டு இன்னும் தொடர்ந்து எப்போயாவது இன்னும் டைம் போகும்போது நல்லபடியாக ஒரு ரீச் வரும். இப்போ அடியாலையெல்லாம் ஸ்டார்டிங்லலாம் அவ்வளோவா ரீச்செல்லாம் வரல, ஏன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் 1 மில்லியனே தொட்டுச்சு. அது இப்போது வந்து எல்லோரும் கேட்டு வைப் பண்ணுறாங்களே. ஸோ அந்த பாட்டும் இதுவும் எல்லாம் அதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் மெலடியான ட்ராக்ஸாக இருக்குது. அந்த ஜிவியோட குரலில் வரும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஜிவி இப்படி ஒரு பாடலை பாடியிருக்காரு. ஸோ நிறையா சிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவார், பட் அவர் வழக்கத்துக்கு மேலே அவர் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. அண்ட் சிவகார்த்திகேயனுக்கு ஸ்ரீலீலாக்கும் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்குதுங்க. அது நான் அடிகலையிலே பார்த்து நல்லாவே நான் அது வியந்த ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். அவங்க 2 பேருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி செம்மையாக சூட் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த பாடல் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, இனிமையாக இருந்துச்சு. அந்த வாட்டர் ட்ராப் சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், ரொம்ப அந்த மெலோடியஸாக கேட்குறதுக்கு அந்த வாய்ஸும் அதுக்கு இடம் கொடுக்குது. ஸோ அந்த ஒரு கேட்க நல்லா இருந்துச்சுக்கா. அதான் எனக்கு ஏதோ ஒரு யோசனை வந்துருச்சு. என்னென்னமோ நான் வந்து அவரோட ஜிவியோட லிஸ்ட் அக்கம் பக்கம் வரைக்கும் நான் அப்படியே போயிட்டேன் ஸ்லோவாக. அப்படி வரும்போது ஒரு மேல் போர்ஷன் பாடின ஸ்லோ சாங்னா ரொம்ப கம்மி அவருடைய லைக் பாடல் வரிசையில். மோஸ்ட்லி சைந்தவி அப்படி இப்படி பாடினா தான் ரொம்ப ஒரு இண்டிவிஜுவலான சோலோ சாங் வரும். பட் இட்ஸ் ஜிவி பிரகாஷ் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் டான்ஸ்னால் மெயினாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ஷன் டான்ஸ் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். அந்த ரெட் சாரியில் அந்த அவங்க 360 ஆங்கிளோட டால் மாதிரி ஒரு டர்ன் போட்டிருந்தாங்கல்ல, அது ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை. அண்ட் ஷீ இஸ் ஆல்வேஸ் டான்ஸிங் நைட்மேர் பெயினே சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு டான்ஸ் தான் ஸ்ரீலீலா. ஸோ பாடல் கேட்கும்போதும் பாடலை பார்க்கும்போதும் நினச்சி, ஸோ விஷுவலாக நாங்கள் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக இருக்க போகுது. தியேட்டரில் பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயம் இதில் வந்து அமைய போகுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ 4 minutes 44 seconds இந்த பாடல் ஒரு ஓவரால் ஒரு ப்ரீஸியான மெலோடியஸ் ட்ராக் நமக்கு ஜிவி தந்திருந்தார். இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சாலே நீங்கள் கேட்கலாம். எனக்கு ஃபஸ்ட் டைம் இம்ப்ரெஷனில் அதான் எனக்கு ஒரு நினைவுகளை கொண்டு போனால் இந்த பாடல் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. இனியும் கேட்கும்போதும் இந்த பாட்டு கண்டிப்பாக நல்லா இருக்கும். எனக்கு அப்படியே போன இதில் அமரன் இருந்துச்சுல, அதில் உயிரேன்னு ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டெலாம் நான் ரொம்ப கம்மி கேட்டது. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த பாட்டெலாம் கேட்டதுக்கப்புறம் பாடல் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கு போயிட்டேன். ஸோ அது மாதிரி தான் இது இருக்க போகுதுங்க. ஸோ ஸ்லோ பாய்சன் ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து சில பாடல்களை தவிர்க்க முடியாத சூழ்நிலை தவிர்த்துக்கிட்டு நாங்கள் அடுத்த லிஸ்ட்டுக்கு போகல. பட் இந்த பாட்டு கண்டிப்பாக லிஸ்ட்டு வரும், அந்த மாதிரியான பாடல் தான் இது. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஜிவி ஹஸ் டன் அ குட் ஜாப். ஸோ இதை தாண்டி நீங்கள் இந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மனுஷன் பிடிச்சிருந்துச்சி என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலில் பார்க்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அண்டு உங்களுடைய அன்பு தான், அந்த அன்புன்ற விஷயம் வந்து நீங்கள் தரதுனால தான் எனக்கு வந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கும் அந்த டைமும் அமையுது. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லோரும் பண்ணுறது சப்போர்ட் ரொம்ப நன்றி. இனியும் நீங்கள் பண்ணணும். தொடர்ந்து இந்த ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிற விஷயத்தை அப்படி தொடர்ந்து கொண்டு போகலாம்ன்றதில் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லை இதை பற்றி அடுத்து பேசணும் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ஸோ இத்துடன் விடைபெற்று சென்று மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் மறுபடியும் சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.